ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் இந்த தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நவம்பர் 14வது நாள் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கூட குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு முறை குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வரும்பொழுது கூட சீசர்கள் கூட அவர்களை தடை செய்ததாக பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தடைகளை உடைத்து போடுங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே தடையாக இருக்கிறோம். பெற்றோர்கள் தான் தடையாக இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த பிள்ளைகள் கையில் கூட இன்றைக்கி செல்ஃபோன் தான் இருக்கிறது. சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும், சாப்பாட்டு காரியமாக பிள்ளைகள் சாப்பிடணும்னா செல்ஃபோனை கொடுக்குறோம். அது மாத்திரம் பிள்ளைகள் அழுகிறது என்று சொன்னால் அழுகையை நிப்பாட்டுறது கூட செல்ஃபோனை தான் என்ன செய்கிறோம், கொடுக்குறோம். பிள்ளைகள் தூங்குகிறதுக்கு கூட செல்ஃபோனை பார்த்து தான் என்ன செய்கிறது, தூங்குகிறது. இதற்கு காரணம் பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், இப்படி சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்திற்கு வராதபடிக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் செல்போனிலே அடிமையாக்கி பெற்றோர்கள் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை தடை செய்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வராதபடிக்கு, சிறு பிள்ளைகளை அழைத்து வராதபடிக்கு அன்றைக்கு சீசர்கள் மூலமாய் தடைகளை செய்த அந்த ஆவி இன்றைக்கு உங்கள் மூலமாய் தடை செய்கிறது. எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம். நீ எழுந்திருக்கும் பொழுதும், நீ படுக்கும் பொழுதும், நீ உட்காரும் பொழுதும் இவைகளை குறித்தே பேசு, இவைகளை குறித்தே தியானம் பண்ணு என்று ஆண்டவர் நமக்கு வேதத்தில் மகத்துவத்தை எழுதி தந்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகிட்ட பேசுகிறோம், எத்தனை பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த மிக பெரிய சத்தியமே, நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாறணும். சிறு பிள்ளைகளைப் போல மாறினாதான் நமக்கு பரலோக ராஜ்யத்திற்குள் நம்ம பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சிறு பிள்ளைகளைப் போல மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? நாமும் வேதத்தை கற்றுக்கொள்ளணும், நாம் பிள்ளைகளுக்கும் வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்ம போகிற சபைக்கு கூட எத்தனை இடத்துல நீங்கள் பாருங்கள், சண்டே கிளாஸுக்கு உங்களுடைய பிள்ளைகளை விடுறீங்களா? யோசித்து பாருங்கள். சண்டே கிளாஸுக்கெல்லாம் பிள்ளைகளை அனுப்புகிறதே கிடையாது. பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய பிள்ளைகள், நீ போமா, சிறுவர் ஊழியத்துக்கு போ, சண்டே கிளாஸுக்கு போ என்று சொல்லி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அனுப்புகிறீங்களா? காலையில் எழுந்திரிச்சு உடனே பைபிள் படிக்க உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா? வேதத்தை சொல்லி கொடுக்குறீர்களா? இல்லை. நீங்கள் இல்லாதபடி தான் இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுது, நீங்கள் ஒன்று செல்ஃபோனில் உட்காந்துருக்கு, இல்லைன்னா என்ன செய்யுது, சுட்டி டிவி, அந்த டிவி, இந்த டிவியில் என்ன செஞ்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கற்றுக் கொடுக்காமல் இருக்கும்போது உலகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் கலைகளை கற்றுக் கொடுக்கிறது. உலகத்துக்குரியதை கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் சிறு பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், எத்தனையோ சிறு பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்தில் தள்ளப்படுகிறார்கள். விபச்சாரமும் வேசித்தனமும் கொலையும் கொள்ளையும் திருட்டும் இன்னைக்கு தேசத்தில் இருப்பதற்கு காரணம் நாம் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த வேத வார்த்தையை உள்ள நாம் போடாதது நிமித்தம்தான். எனவே இன்னைக்கு நவம்பர் 14ஆம் நாள், இந்த நாள் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை இயேசுவிடத்திற்கு வருவதற்குள்ள தடைகளை நீங்கள் உடைத்து போடுங்கள். இயேசுவிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் இயேசு கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள்.